வணக்கம். நான் வேணுகோபால் பேசுகிறேன். ஒரு பாடலாசிரியராக இருக்கேன் மலேசியாவிலேருந்து. சில ஆல்பங்களுக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன். அதில் டிஹெச்ஆர் மாறனுக்கு வேலை செஞ்சுருக்கேன், திலீப் வர்மனுக்கு வேலை செஞ்சுருக்கேன். அந்த வகையில் எஸ்பி பாலா கூட வேலை செஞ்சுருக்கேன். சித்ரா அம்மா, மனோ போன்ற பிரபல பாடல்கள்லாம் நிறைய பேர் நான் எழுதின பாடலை பாடியிருக்காங்க. அந்த வகையில் 2004ஆம் ஆண்டில் என்னுடைய முதல் ஆல்பம் மண்ணை நம்பி நான் தயாரித்து வந்தேன். அதுலேருந்து என்னுடைய பெயர் மண்ணை நம்பி வேணுகோபால்னு கூப்பிடுவாங்க. அந்த மண்ணை நம்பின்ற ஆல்பத்தில் எஸ்பி பாலாவும் ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. அது பெருமைக்குரிய விஷயம். அந்த பாடல் மின்னல் எஃப்எம்லையும் அதே நேரத்தில் லண்டன் டீபூம் வானொலி ஸ்டேஷன்லேயும் அந்த பாடலை ஒளிபரப்பிட்டுருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச மீண்டும் மீண்டும்ன்ற ஒரு ஆல்பம். இந்த ஆல்பத்தில் நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க, பிரபலமான ஒரு பாடல். அந்த பாடல் மூலிமா தான் மக்கள் மத்தியில் நான் நிறைய பேசப்பட்டேன். அந்த பாடல் என்னன்னா, மீண்டும் மீண்டும் ஓயாமல் காதல் நெஞ்சை அள்ளும் நீயே எந்தன் சுகவாசல். இந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பாடலில் பிரபல பாடகர், சினிமா பாடகர் கார்த்திக்கும் நம்ம உள்ளூர் பாடகர் திலீப் வர்மனும் சேர்ந்து அழகாக பாடியிருந்தாங்க. அந்த பாடலுக்கு வரிகள் எழுதும் போது திலீப் வர்மன் என்ன சொன்னார், மீண்டும் மீண்டும் ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னு. அது அவர் பின்னால் அது அவருடைய ஆல்பத்துக்கு அந்த பேர் பாய்க்கிறதுக்காக அவர் ஒரு ஐடியா வச்சுருந்தார். அது எனக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் நான் உடனே எடுத்து தாளில் எழுதி மீண்டும் மீண்டும் ஓயாமல் காதல் நெஞ்சை அள்ளும் நீயே எந்த சுகவாசல்னு எழுதி கொடுத்தேன். அதை அவர் பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கீபோர்டு பிடிச்சி அவரோட ஸ்டூடியோவில், நானும் அவர் 2 பேர் தான் இருக்கோம் அந்த ஸ்டூடியோவில். அப்போ கீபோர்டு பிடிச்சிட்டு உடனே பாடி காமிச்சார். மொதல் வாட்டி வரல, 2வது வாட்டி பார்த்தாரு, மீண்டும் 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 மீண்டும்னாரு. 3வது வாட்டி டக்குன்னு பிடிச்சிட்டாரு. மீண்டும் மீண்டும் ஓயாமல் காதல் நெஞ்சை அள்ளும் நீயே எந்தன் சுகவாசல். உடனே சொன்னார், திலீப் நல்லா இருக்குது, திலீப் நல்லா இருக்குது, இது எப்படி மெயின்டைன் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் சரி அதேமாதிரி இன்னும் 2 வரி எழுதி கொடுங்க சார்னார். அதேமாதிரி கல்லும் முள்ளும் கண்டாலும் உண்மை காதல் வாழும் உன்னில் நானே கண்ட வேதம்னு எழுதி கொடுத்தேன். அதையும் அதேமாதிரி பண்ணார். கல்லும் முள்ளும் கண்டாலும் உண்மை காதல் வாழும் உன்னில் நானே கண்ட வேதம். அப்புறம் என்னமோ சொன்னீங்களா சார், நிறைய எழுதி கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், என்னமோ இடையில என்னமோ பனிப்பூ என்னமோ சொன்னீங்களா சார், அது எழுதி கொடுங்க சார் அப்படின்னார். உடனே நான் எழுதி கொடுத்தேன். பனிப்பூவாய் என்மேல் விழுந்தாய் உயிரே உறையுதடி அப்படின்னு. உடனே அவர் பாடினார், பனிப்பூவாய் என்மேல் விழுந்தாய் உயிரே உறையுதடி. அவர் ஒன்று வேணும் சார், ஒன்று வேணும் சார்னாரு. அப்போ நான் சொன்னேன், இன்னும் என்ன தான் எழுதுறது காதலுக்கு அப்படின்னு. நான் வர மணி அந்த ஒரு பல்லவி செய்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நிறைய எழுதி கொடுத்து அவர் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியும் அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நவீனமாக வேணும் அப்படின்றதுனால அந்த அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்போ கடைசியில் அவர் இன்னும் வேணும் சார், அது முடிக்கும் போது பல்லவி முடிக்கும் போதுன்னு. அப்போ இதற்கும் மேலாக ஆசைகள் வந்து கவிதையில் சேருதடி அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாங்க, அது முடிஞ்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அதை பார்த்துட்டு, சார் ஆரம்பத்துக்கும் கடைசிக்கும் இது முடிக்கும் போது நல்லா கரெக்டாக வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாடி காமிச்சார். இதற்கும் மேலாக ஆசைகள் வந்து கவிதையில் சேருதடி, என் கவிதையில் சேருதடி. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாடலை அவரை இன்னும் மெருகேற்றி அது மெலடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் டச்சப் பண்ணி அதை திருப்பி பாடி அதை பேஸ்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் மறுபடியும் என்கிட்ட அதை பாடி காமிச்சார். நான் திருப்பி பாட சொன்னேன். ஏன்னா அவருடைய குரல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திலீப் வர்மன் பிரபல பாடகர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் அந்த பாடலை முழுக்க அந்த பல்லவியை கேட்டு ரசித்தவன் நான் தான். அந்த பல்லவியை செய்கிறதுக்கு மட்டும் ஒரு நாள் ஆணிச்சு. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் அங்கேருந்து நாங்கள் செஞ்சோம் அந்த பல்லவியை. இந்த பாடல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் இன்ன வரைக்கும் மின்னல் எஃப்எம்மில் டிஹெச்ஆரில் நல்ல பேர் போட்டுட்ருக்கு. இதுவரை நீங்கள் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேசலாம், ஆனால் யூடியூப்பில் ஏற்றும் போது டவுன்லோட் பண்ணுறது பிரச்சனை வருன்றதுனால இதோடு முடிச்சுக்கிறேன். என்னுடன் இருந்ததுக்கு நன்றி, வணக்கம்.